உங்க கணவரிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ஒரு பொறுப்பற்ற ஆணிடம் சிக்கியுள்ளீர்கள் என்று அர்த்தம். வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணவன் மனைவி உறவில் காதலும் நம்பிக்கையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முதிர்ச்சியும் முக்கியம். ஏனெனில் முதிர்ச்சிதான் ஒரு உறவின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க அவசியமாகும். முதிர்ச்சியும் பொறுப்பும் வயதை பொறுத்து மட்டும் வருவதில்லை. திருமண உறவை பொறுத்தவரை கணவரின் முதிர்ச்சி எப்போதும் உறவின் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தின் நன்மைக்கும் உதவும். துரதிருஷ்டவசமாக பொறுப்பாக எதையும் செய்யாமல் எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை சார்ந்து இருக்கும் சில கணவர்கள் உள்ளனர். நீங்கள் ஒரு பொறுப்பற்ற ஆணை திருமணம் செய்து கொண்டுள்ளீர்கள் என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் உள்ளன. ஒருவேளை உங்கள் காதலரிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் திருமணத்திற்கு முன்னரே அதனை சரிசெய்ய முயலுங்கள். வீட்டில் எதுவும் செய்யாமல் இருப்பது. நீங்களும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் வீட்டை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் கணவர் நீங்கள் உதவி கேட்ட பிறகும் அவர் எதுவும் செய்யவில்லை என்றால் அவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பற்ற கணவராவார். குழந்தைகள் அல்லது செல்லப் பிராணிகளை கவனிக்காமல் இருப்பது. உங்கள் குழந்தை அல்லது செல்லப் பிராணிகளுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்தால் அவர்கள் உங்களை நன்றாக நடத்துவார்கள். உங்கள் கணவர் அவர்களுக்கு எதுவும் செய்யாவிட்டால் அவர்கள் அவர்களிடம் விளையாட மாட்டார்கள் அல்லது அக்கறை காட்ட மாட்டார்கள். நீங்கள் அவருடன் பேசவும் அவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை அடிக்கடி விளக்கவும் நேர்ந்தால் அவர்கள் சரியான கணவரல்ல. எப்போதும் தாமதமாக வருவது. சில நேரங்களில் இது சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கணவர் எப்போதும் தாமதமாக வந்தாலோ அல்லது உங்கள் குழந்தையின் முக்கிய நிகழ்வு உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் தவறவிட்டாலோ அவர் ஒரு பொறுப்பற்ற நபர். நேரத்தை கடைபிடிப்பது அடிப்படையாக மிகவும் முக்கியமானது மற்றும் உங்கள் கணவரிடம் அது துளியும் இல்லை என்றால் அத்தகைய நபருடன் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள். அவர்களை கவனித்துக் கொள்ள கட்டாயப்படுத்தப்படுவது. ஒரு ஆண் தனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனால் அவர்கள் அதை தேர்வு செய்யாமல் மற்றவர்களை நம்பியிருந்தால், குறிப்பாக அவரிடம் எந்த பங்களிப்பும் இல்லை என்றால் அவர் பொறுப்பற்றவர். இரவு உணவின் போது கூட அவர் மேஜையை அமைக்கவோ அல்லது தனது தட்டை எடுக்கவோ முன்வரவில்லை என்றால் அது அவரது சுயநலம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையின் அடையாளமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருப்பது. நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பது யாரையும் எரிச்சலூட்டும் ஒரு குணமாகும் மற்றும் அது மிகவும் மோசமானது. உங்கள் கணவர் வாக்குறுதிகளை அளித்துக் கொண்டே இருப்பார், ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை மீறுகிறார். அவருடைய காலக்கெடு மற்றும் கடமைகளை ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் உங்களை மட்டம் தட்டுகிறார் என்றால் நீங்கள் ஒரு பொறுப்பற்ற துணையுடன் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். அதிக பணத்தை செலவழிப்பது. திருமண உறவை பொறுத்தவரை அதிக பணத்தை சேமிப்பது மற்றும் தேவையற்ற விஷயங்களுக்கு குறைவாக செலவு செய்வது முக்கியம். உங்கள் கணவர் ஷாப்பிங் செய்து அற்பமான முறையில் பணத்தை செலவழித்தால் நீங்கள் சிக்கலில் உள்ளீர்கள். குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுக்கு பங்கு மட்டுமல்ல, உங்கள் கணவருக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு பொறுப்பற்ற கணவருடன் வாழ்கிறீர்கள். Thanks for watching.